செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். அரசு பள்ளிகளில் 1232 புதிய வகுப்பறைகள் ரூபாய் 296.62 கோடி திட்டம் முதலமைச்சர் திறந்து வைத்தார். ரூபாய் 296 கோடி செலவில் அரசு பள்ளிகளில் கட்டப்பட்டுள்ள வகுப்பறை கட்டிடங்கள், ஆய்வக கட்டிடங்கள், குடிநீர் வசதிகள், சுற்றுச்சுவர் உள்ளிட்ட இதர கட்டடங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். தமிழ்நாடு அரசு 35 மாவட்டங்களில் 2017 அரசு பள்ளிகளில் ரூபாய் 296.62 கோடி செலவில் புதிதாக கட்டப்பட்டுள்ள வகுப்பறை கட்டிடங்கள், ஆய்வக கட்டிடங்கள், குடிநீர் வசதிகள் உள்ளிட்ட இதர கட்டிடங்கள் மற்றும் ரூபாய் 565 கோடி செலவில் கட்டப்பட்டுள்ள ராணிப்பேட்டை மைய நூலகம், அலுவலக கட்டிடம் ஆகியவற்றை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். சிறப்பு டெட் தேர்வுக்கு எமிஸ் மூலம் எளிமையாக விண்ணப்பிக்க ஏற்பாடு ஆசிரியர் சங்கம் வேண்டுகோள். சிறப்பு டெட் தேர்வுக்கு எமிஸ் தளத்தின் மூலமாக எளிமையாக விண்ணப்பிக்க ஏற்பாடு செய்யுமாறு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கு ஆசிரியர் சங்கம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. ஆன்லைன் விண்ணப்ப பதிவு நடந்து கொண்டு வருகிறது. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பணிபுரியும் ஒவ்வொரு ஆசிரியருக்கும் பணி பதிவேடு SR பராமரிக்கப்படுகிறது. அதில் அவர்கள் பணி சேர்ந்த நாள், கல்வி சான்றிதழ் பதிவு, அவற்றின் உண்மைத்தன்மை பதிவுகள், தகுதிக்காண் பருவம், பணி வரன்முறை உள்ளிட்ட அனைத்து தகவல்களும் இடம்பெற்றிருக்கும். மேலும் ஆசிரியர் இடமாறுதல் விண்ணப்பங்கள் தற்போது பள்ளியிலேயே அந்தந்த ஆசிரியர் ID மூலம் பதிவு செய்து பணி மாறுதல் ஆணை வழங்கும் மின் ஆளுமை வசதியும் உள்ளது. எனவே சிறப்பு டெட் தேர்வுக்கு ஆசிரியர்கள் எமிஸ் ID மூலம் எளிமையாக விண்ணப்பிக்க பள்ளிக்கல்வி அமைச்சர் உரிய நடவடிக்கை எடுக்க ஆசிரியர் சங்கம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. கௌரவ விரிவுரையாளர்களுக்கு கூடுதலாக ரூபாய் 5000 ஊதிய உயர்வு அறிவிப்பு. அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் மற்றும் பொறியியல் பாலிடெக்னிக் கல்லூரிகளில் பணிபுரியும் தற்காலிக கௌரவ விரிவுரையாளர்களுக்கு அரசு சார்பில் கூடுதலாக 5000 ஊதிய உயர்வு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. வரும் மார்ச் முதல் இது அமலுக்கு வரும். 9646 கௌரவ விரிவுரையாளர்கள் இதன் மூலம் பயனடைவர் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. செய்முறை தேர்வு மார்ச் 2க்குள் பரந்த உத்தரவு. 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான செய்முறை தேர்வுகள் நிறைவடைந்து விட்டன. தனி தேர்வுகளுக்கு செய்முறை தேர்வுகள் தொடங்கியுள்ளன. இந்நிலையில் பள்ளிகளுக்கு பள்ளிக்கல்வித்துறை முக்கிய உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது. அதன்படி மாணவர்களின் செய்முறை தேர்வு மதிப்பெண்கள் மார்ச் 2க்குள் அரசு தேர்வுத்துறையிடம் வழங்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எய்ம்ஸ் மருத்துவமனையில் வேலைவாய்ப்பு விண்ணப்பங்கள் வரவேற்பு. மத்திய அரசின் எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலில் 3000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் நிரப்ப உள்ளது. நர்சிங் ஆபீசர் பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. BSc நர்சிங், டிப்ளமோ நர்சிங், மேலும் 2 ஆண்டு பணி அனுபவம் அவசியம். பிரிலிம்ஸ் மெயின் தேர்வு அடிப்படையில் ஆட்கள் தேர்வு செய்யப்படுவர். 18 வயது முதல் 30 வயதுக்கு உட்பட்டவர்கள் மார்ச் 16ஆம் தேதிக்குள் aimsexams.ac.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.